ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த மாஸ்க் மேன் சோஃபா ஆண்டியை கொலை பண்ணியிருந்திருப்பான். அவன் கொலை பண்ணிட்டு அந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி தான் அவங்கள கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் மேல ஃப்ரேம் பண்ணி விட்டு இருந்திருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளை அபியூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னதான் அந்த செக்யூரிட்டி தான் அந்த சோஃபா ஆண்டியை கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரேம் பண்ணியிருந்தாலும் அவன் நாக்கு கட் பண்ணதுலயே இது அந்த மாஸ்க் மேன் பண்ண கொலை தான் அப்படிங்கறத ஹீரோ கண்டுபிடிச்சிருந்திருப்பான். அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக இவங்க கிரைம் ஸ்பாட்டுக்கெல்லாம் போல, ஏன்னா அங்க வயலன்ட் கிரைம் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பா விட மாட்டாங்க இல்லையா. அதனால இந்த மாஸ்க் மேனோட அபார்ட்மெண்ட்டுக்கு அந்த செக்யூரிட்டி இருந்தார் இல்லையா, அவரோட ரூமுக்கு போய் அங்க அவரை பத்தி ஹீரோவும் டோக்கியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. கூட வேலை பாக்குற இன்னொரு செக்யூரிட்டி கிட்ட சோஃபா ஆண்டியை கொலை பண்ண அந்த செக்யூரிட்டி பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் இப்ப கொஞ்ச நாளா தான் சார் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். ராத்திரி பகலாம் எப்ப பார்த்தாலும் அந்த கேமையே வச்சு விளையாண்டுட்டே இருப்பான். உண்மையை சொல்லணும்னா அவன் பொண்டாட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடிக்கடி அவன் மீன் பிடிக்க போய்கிட்டே இருந்தான். ஆனா இந்த சோஃபா ஆண்டி இருக்குல்ல, சரியான டார்ச்சர் சார். அந்த பொம்பளை அந்த ஆளை போட்டு படுத்தி எடுத்துருச்சு. அதனாலேயே அவன் லீவ் நாள்ல கூட இங்க வந்து சுத்தம் பண்ற வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தான். வெளியவே போக விடாது அந்த பொம்பளை. அதனாலதான் இவன் மீன் பிடிக்க போகாம இந்த மீன் பிடிக்கிற கேமை விளையாட ஆரம்பிச்சான். இவனுக்கு யாரு இந்த கேமை கத்து கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்ப கொஞ்ச நாளாதான் இந்த கேமை விளையாட ஆரம்பிச்சான். ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிட்டானே சொல்லலாம். ராத்திரி பகலா விடாம அந்த கேமையே விளையாண்டுட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி சொல்றாரு. இவனும் அந்த ரூம் எல்லாம் செக் பண்ணி பாக்குறான். அங்க கம்ப்யூட்டர் இருக்கு, இந்த கேம் விளையாடுற ஜாய்ஸ்டிக் எல்லாமே இருக்கு. அது பார்க்க ஒரு மாதிரி லேட்டஸ்ட் மாடல் மாதிரி இருக்கு. 60 வயசான செக்யூரிட்டி லேட்டஸ்ட் மாடல்ல ஜாய்ஸ்டிக் வாங்கி கேம் விளையாடுறாரு அப்படின்னு சொன்னா அது நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே ஜின்னுக்கு கால் பண்ணி இந்த செக்யூரிட்டியோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணு, ரீசெண்டா அவர் ஏதாவது கேம் விளையாடுற ஜாய்ஸ்டிக் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனும் உடனே செக் பண்ணி பாக்குறான். இல்ல சார், அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அவருக்கு மெடிக்கல் சம்பந்தமா நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காருன்னு தான் தெரியுது. இந்த நிலைமையில $200 கொடுத்து ஜாய்ஸ்டிக் வாங்குறதுக்குலாம் வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா அவருக்கு யாரும் கிஃப்டா கொடுத்திருக்கணும் அப்படின்ற விஷயத்த ஜின் கண்டுபிடிச்சு சொல்றான். கரெக்டா அந்த சமயம் கஞ்சோ அந்த இடத்துக்கு வரா. இவனும் நடந்த விஷயம், கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் சொல்றான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த மாஸ்க் மேன் தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றான். இந்த மாஸ்க் மேன் ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சவன் டக்குன்னு ஜின்னுக்கு கால் பண்ணி இந்த மாஸ்க் மேன் இதுவரைக்கும் அவன் டைரக்டா கொலை பண்ணாம கூட்டாளிகளை வச்சுதான் கொலை பண்ணிட்டு இருக்கான். ஒரு கூட்டாளிகிட்டையும் இவன் ஒரு யூசர் நேமை யூஸ் பண்ணி ஆன்லைன் மூலியமா தான் பேசியிருக்கான். அப்படி அவன் யூஸ் பண்ண யூசர் நேம் ஹெர்குலிஸ், ஷிமோனி, ஃபேக் ஸ்பைடர், இப்போ இந்த செக்யூரிட்டி கிட்ட கவ் ஹண்டர் அப்படின்னு சொல்லி இந்த பேருக்கு எல்லாம் ஏதாவது ஒத்துமை இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஜின் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அப்ப கங்ஜோ சொல்றா, நான் வர வழியில ஃபாரன்சிக் ஆபீசர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னாரு அந்த லேடியோட நாக்க சிசர் வச்சுதான் கட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாரு. நம்ம மிச்சத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட தலையை நிமிந்து அவனோட முகத்தை பார்க்காம அவனோட ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு டக்குன்னு போய் அவட்டு கார்ல ஏறி கிளம்பி போயிடுறான். இவனுக்கு நல்லாவே புரியுது இவனை அவாய்ட் பண்றான்னு சொல்லிட்டு. டோக்கி உடனே வந்து கேக்குறான், என்னப்பா மேடம் நல்ல மூட்ல இல்ல போல இருக்கே, 2 பேரும் எதுவும் சண்டை போட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எதை பேசினாலும் தான் இந்த மாஸ்க் மேன் ஒட்டு கேக்குறான்னு பார்த்தா இப்போ இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அவங்க ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். என்ன மேடம் கஞ்சோ, நம்ம சந்தேகப்படுறவங்கள வேலை வாங்க கூடாது, வேலை வாங்குறவங்கள சந்தேகப்படக்கூடாது, இது கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு போன்ல பிரேயிங் மேண்டஸ் ஏற்கனவே ஒரு குரூப்பை பார்த்தோம் இல்லையா, அந்த குரூப்ல இருந்து இவனுக்கு மெசேஜ் வருது. மொத்தம் 2 குரூப் இருக்கு. இவனுக்கு போன்ல பிரேயிங் மேண்டஸ் அப்படின்ற ஏதோ ஒரு குரூப்ல இருந்து எவனோ ஒருத்தன் மெசேஜ் பண்ணுவான். அதே மாதிரி டாக்டர் ஃபேபர் அப்படின்ற பேர்ல இவன் கம்ப்யூட்டர்ல யார் கூடயே பேசிக்கிட்டு இருப்பான். இந்த 2 குரூப்ல இருக்கவங்களும் வேற வேற ஆட்களா இல்ல ஒரே ஆளா என்னன்றது தெரியல. இப்போ அந்த பிரேயிங் மேண்டஸ்ன்றவன் என்ன கேக்குறான்னா, ஒருவேளை ஹீரோ இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறான். கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிட்டு போட்டும், அவன் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறானோ அந்த அளவுக்கு நம்ம பிளான் சக்சஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ செய்ய வேண்டிய வேலையை மட்டும் கரெக்டா செய்ய, அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம பார்க்க அவளோட ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஏதோ ஒரு லாயர் டேட்டிங் அபியூஸ் பத்தி ஏதோ ஒரு ஆர்டிகல் எழுதியிருப்பாங்க போல இருக்கு. டேட்டிங் பண்ணும்போது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை எந்த மாதிரி எல்லாம் அபியூஸ் பண்ணா அவங்க மேல கேஸ் போடலாம் அப்படின்றத பத்தி நிறைய விதமான அபியூஸ பத்தி எல்லாம் அவங்க எழுதியிருப்பாங்க போல இருக்கு. அதை தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அந்த கதைகள்ல தான் ஐ காட் ஃபிளவர்ஸ் டுடே அப்படின்னு ஒரு போயமும் எழுதி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த கேஸ்க்கு டைட்டிலாவே வச்சிருக்காங்க. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. இப்படி இவரை பார்த்துட்டு இருக்கும் போதே யாரோ ஒரு பொண்ணு பார்க்கு கால் பண்றா. அவ பார்க்கோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு போல இருக்கு. இப்போ அவ படிச்ச ஸ்கூல்ல அலுமினி அசோசியேஷன்ல டைரக்டராவே என்னவோ வேலை பார்த்துட்டு இருக்கா போல இருக்கு. நம்ம ஹை ஸ்கூலோட அலுமினி அசோசியேஷனுக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்டோட கான்ட்ரிபியூஷனை திடீர்னு அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன் ஸ்டாப் பண்ணிட்டான்னு தெரியல. நீ கொஞ்சம் உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி திரும்பவும் அவனை கான்ட்ரிபியூட் பண்ண சொல்ல. உனக்கே நல்லா தெரியும் அவங்க கொடுக்குற பணத்துல தான் நம்ம அசோசியேஷனே ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாளா. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் அவாய்ட் பண்ண பாக்குறா. ஏன்னா இவ போய் எப்படி அவங்கிட்ட பேச முடியும், 2 பேரும் தான் பிரேக்கப் பண்ணிட்டாங்களே. இல்ல நான் கேட்க வேண்டாம்னு தான் நினைச்சேன். நான் ஒரு ரூமர் ஒண்ணு கேள்விப்பட்டேன், நீ ஏதோ உன்னோட பாய் ஃப்ரெண்ட சீட் பண்றியாமே, தப்பு இல்லையா, ஏன் அப்படி எல்லாம் பண்ற, உன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவன் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றா. இவ எதுவுமே சொல்லல, நான் பிஸியா
இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா. அப்போ அந்த ஆர்டிக்கல்ல கடைசி எழுதியிருக்காங்க, தயக்கம் காட்டாதீங்க, நீங்க எதை நினைச்சும் அசிங்கமா ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தங்க கிட்ட உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை பத்தி தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. அதை பார்த்துட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இங்க கங்ஜோவும் ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிட்டர்ன் வராங்க. வேற வேற கார்ல தான் வராங்க. கங்ஜோ உள்ள இறங்கி வரும்போதே ஹீரோவோட காரை திரும்பி ஒரு லுக்கு விட்டு முறைச்சிட்டு தான் அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்காளா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ தான் காரணம் அப்படின்னு டோக்கி சொல்றான். நான் என்னடா காரணம் அப்படின்னு கேட்டா, அவங்க கோவமா இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்றான். நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ ஈஸியாவே உன் கூட இருக்கிறவங்கள கோவப்பட வச்சிருவ, அந்த மாதிரிதான் உன்னோட நடவடிக்கை இருக்கும். அப்படிதான் நீ செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க அதனால கோவமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த டோக்கி சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்க் அவளோட பிரச்சனைகள் எல்லாம் கங்ஜோ கிட்ட ஷேர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பா போல இருக்கு. கங்ஜோக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்கன்னு கேட்டுட்டே வந்துட்டு இருக்கா. அவதான் வந்துட்டாலே ஏதோ எதிர்த்தாப்புலதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிட்டே வராங்க. கரெக்டா கங்ஜோ பார்க் கிட்ட வந்த உடனே கங்ஜோக்கு வேற ஒரு போன் கால் வந்துருது. அதனால வேற வழி இல்லாம பார்க் அங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. கங்ஜோக்கு கால் பண்ணது யாரோ ஒரு டாக்டர் தான். இவங்களோட இறந்து போன அந்த டீம் லீடரோட கேஸ் ஃபைல அந்த டாக்டருக்கு அனுப்பி வச்சு அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு டீடைல் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பா போல இருக்கு. அதுக்குதான் அந்த டாக்டர் கால் பண்ணிருக்காரு. இந்த கேஸ் ஃபைல பாக்கும்போது வெறுப்புனால நடந்த கிரைம் மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் இந்த வெறுப்புல நிறைய கிரைம்ஸ் நடக்குது. அந்த கிரிமினல் விக்டிம அளவுக்கு அதிகமா வெறுத்து இருக்கணும், அந்த வெறுப்புல தான் இந்த கிரைமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் ஏதோ நிறைய பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் பேசின எதையும் நமக்கு காமிக்கல. ஆனா அந்த சமயத்துல பார்க்குக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ரொம்ப சாரி பார்க், நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன், அந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுதான், உன்னை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்த்தேனா அதனால நான் கண்ட்ரோலை இழந்து அந்த மாதிரி பேசிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஆக்சுவலா இவன் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தப்ப பார்க்க மிரட்டி இருப்பான் இல்லையா, நீ என் கூட திரும்ப வந்து சேர்ந்துரு, அப்படி இல்லன்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தப்ப எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் உன்னோட போலீஸ் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டி இருப்பான். அதுக்குதான் இப்ப சாரி கேட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கான். இதை பார்த்த உடனே கடுப்பாயிட்டு பார்க் அவனுக்கு திருப்பி கால் பண்றா. என்னடா நினைச்சிட்டு இருக்க, என்னோட வீடியோ எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணுவேன்னு தானே சொன்னேன், பண்ணிக்கோ, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. இந்த மாதிரி நீ வீடியோ ஸ்ப்ரெட் பண்றதுனாலயோ இல்ல அந்த அலுமினி அசோசியேஷனுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு ஸ்டாப் பண்றதுனாலயோ என்ன பத்தி தப்பு தப்பா நீ ரூமரை கிளப்பி விடுறதுனாலயோ நீ நினைக்கிறது எதுவும் நடக்க போறது கிடையாது. நீ அனுப்பின மெசேஜ், உன்னை பத்தின எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் நேரா கொண்டு போய் உன் மேல கேஸ் கொடுக்க போறேன். இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கோர்ட்ல தான் மீட் பண்ணுவோம், உன்னை நான் கோர்ட்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு போனை கட் பண்ணிடுறா. சரி கங்ஜோக்ட சொல்லிட்டு போலாம்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவ இன்னமும் போன் பேசிக்கிட்டே இருக்கா. அதனால ஜின்னுக்கு கால் பண்ணி நான் முக்கியமான வேலையா வெளியே போறேன், மேடம் கங்ஜோ கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேக வேகமா கிளம்பி போய்கிட்டே இருக்கா. இவ இப்படி காரசாரமா போன்ல யார்கிட்டயே பேசிக்கிட்டு டென்ஷனோட போறத ஹீரோவுமே பாக்குறான். டோக்கி பார்த்துட்டு, என்னப்பா இன்னைக்கு கேலண்டர்ல கோல்டன் டைம் டீம்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே நல்ல மூட்ல இல்லன்னு எழுதியிருக்கா என்ன, நீ கொஞ்சம் இன்னைக்கு ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பாய் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. இவன் திரும்பவும் பார்க்கு கால் பண்றான். கால் பண்ணி பாக்குறான். அவ போன் எடுக்கவே இல்லைன்னு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவனுக்கு யாரோ மெசேஜ் அனுப்புறாங்க. என்னடா உனக்கு பொண்ணுங்களை பத்தி எல்லாம் நல்லா தெரியும்னு சொன்ன, இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் லாயரை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கா, உனக்கு அதுவாது தெரியுமா தெரியாதா, முதல்ல அவளை போய் பாரு, அவளுக்கு புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லி புரிய வையே அப்படின்ற மாதிரி யாரோ மெசேஜ் பண்றாங்க. இவனோட நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாஸ்க் மேன் டாக்டர் ஃபேபர்ன்ற பேர்ல அவங்ககிட்டயே ஒருத்தங்கிட்ட நம்மளோட அடுத்த ஹண்டிங் டாக கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு அவன் கூட இருந்துட்டு நான் ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்கேன், ஒரு லேடி போலீஸ் அவங்க கிட்ட பிரச்சனை பண்றாங்களாமா, அவன் அந்த லேடி போலீஸ் மேல பயங்கர கோவத்துல இருக்கான், அவன் தான் நம்மளோட அடுத்த டார்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஒருவேளை இவனுங்க சொன்ன அந்த ஹண்டிங் டாக் இந்த பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ, அப்படி ஒருவேளை இவன் தான் அந்த ஹண்டிங் டாக்னா மாஸ்க் மேனோட அடுத்த டார்கெட் நம்ம பார்க்க தான் இருக்கும். என்ன பண்ண காத்திருக்கானுங்கன்னு தெரியல. இங்க பார்க்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லாயரோட ஆர்டிக்கல் படிச்சா இல்லையா, அந்த லாயர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்கள மீட் பண்றதுக்காக அவங்களோட ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கா போல இருக்கு. ஏதோ ஒரு பெரிய பில்டிங், அந்த பில்டிங்ல அவங்களோட ஆபீஸ்க்கு போறதுக்காக லிப்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ எவனோ ஒருத்தன் பார்க் பக்கத்துல வந்து நிக்கிறான். மேடம் லிப்ட் அவுட் ஆஃப் ஆர்டரா இருக்கு, உங்களுக்கு அவசரம் அப்படின்னா படிக்கட்டுல தான் நீங்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா லிப்ட பார்த்தா அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருக்கிற மாதிரியே தெரியல, லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. இவ சந்தேகமா பாக்குறாளா. அப்போ ஒரு லிப்ட் மெக்கானிக் குடுகுடுன்னு ஓடி வந்து, சாரி சார், 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் செக் பண்ணேன், லிப்ட் நல்லா தான் இருந்துச்சு, நான் என்ன பிரச்சனைன்னு பார்த்து உடனே பிக்ஸ் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா மேடம், நீங்க வாங்க உங்களுக்கு படிக்கட்டு எங்க இருக்குன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கையோட கூட்டிட்டு போய் ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அந்த ரூம்ல டோர் ஓபன் பண்ணிட்டு இங்கதான் படிக்கட்டு இருக்கு போங்கன்னு சொல்லி உள்ள அனுப்பி விடுறான். அவ உள்ள போனதுமே இவன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி இவன் மெசேஜ் அனுப்புறான். இவன் அனுப்புன மெசேஜ் கிரிக்கெட் அப்படின்ற பேர்ல அந்த மாஸ்க் மேல தான் போய் சேருது. அப்போ நமக்கு வந்து சந்தேகம் கரெக்ட் தான், இவனுங்களோட அடுத்த டார்கெட் நம்ம பார்க் தான். இவன் அங்க இருந்து திரும்ப அந்த லிப்ட் கிட்ட வரானா, அப்ப அந்த லிப்ட் மெக்கானிக் தலையை சுரிஞ்சிட்டு நின்னுட்டு இருக்கான். சார் லிப்ட்ல எந்த பிரச்சனையுமே இல்ல, நல்லா தானே இருக்கு, என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க, ஒருவேளை 7th ஃப்ளோர்ல ஏதாவது ஸ்ட்ரக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், நான் வேணா போய் செக் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்றான். அப்படி போகணும்னா அவன் படிக்கட்டு வழியா தானே போகணும், படிக்கட்டுல தான் இவன் ஏதோ பிளான் பண்ணி பார்க் அனுப்பி வச்சிருக்கான்ல, ஒன்னும் தேவையில்ல நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி
சொல்றான். சார் நீங்க எனக்கு இன்னும் பே பண்ணவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றானா. இவனுக்கு அப்படியே செம்ம கோவம் வருது. இவன் மூஞ்ச பார்த்தாதான் உண்மையிலேயே சைக்கோ மாதிரி இருக்குது. எனக்கு அந்த மாஸ்க் மேன பார்த்தாலாம் சைக்கோ மாதிரி ஃபீல் ஆகவே இல்ல. இந்த கிரிக்கெட்டுங்கிறவனை பார்த்தாதான் சைக்கோ மாதிரி இருக்குது. அந்த மெக்கானிக்கோட காது கிட்ட போய் என் ஆபீஸ் லிப்ட ரிப்பேர் பண்ணி அது மூலியமா காசு சம்பாதிச்சு அடுத்த வேளை சோறு சாப்பிடுற நாய் நீ என் பேச்சுக்கே நீ பதில் பேச்சு பேசுறியா, ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த மெக்கானிக் இவனோட மிரட்டலுக்குலாம் எதுவும் பயப்படவே இல்ல. எனக்கு பே பண்ணுங்க சார் நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இவன் காசு எடுத்து கையில எல்லாம் கொடுக்கல, கீழே போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அந்த மெக்கானிக்கும் காசு எடுத்துட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூமுக்கு போறான். அந்த சமயத்துல பாத்ரூம்ல லைட் ஆஃப் ஆகுது. அப்போ இந்த கிரிக்கெட்டுங்கிறவன் கையில ஒரு பெட்டியோட அந்த பாத்ரூம்குள்ள வரான். அந்த பெட்டியை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ஆயுதம் எல்லாம் வச்சிருக்கான். அந்த பெரிய சைஸ் கத்திரிகோலுமே இருக்கு. கட் பண்ணா உள்ளுக்குள்ள டமால் டுமில்னு சத்தம் மட்டும் தான் கேக்குது. பார்த்தா இந்த கிரிக்கெட் முகம் பூரா ரத்தத்தோட சைக்கோ மாதிரி நின்னுட்டு இருக்கான். அதே சமயம் இங்க படிக்கட்டுல ஏறி போய்கிட்டு இருந்தா இல்லையா பார்க்கு, அங்க இருக்க லைட்டுமே ஒரு மாதிரி பிளிக்கர் ஆகுது. அந்த இடமே ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. இவளுமே கொஞ்சம் வீதியில தான் நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் எதிர்த்தாப்புல வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததுமே இவ பயந்து போய் டக்குன்னு டேசர் கன் எடுத்து நீட்டிக்கிறா. கிட்ட வராத நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவன் போய் டக்குன்னு பார்க் முன்னாடி மண்டி போட்டுட்டு என்ன மன்னிச்சிரு பார்க், நான் தெரியாம பண்ணிட்டேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன், நான் ஏதோ உன்னை இழந்துருவணும்ன்ற பயத்துல நான் அந்த மாதிரி நடந்துட்டேன், உனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா இதுக்கப்புறம் நான் எப்பவுமே உன் கண் முன்னாடி வரவே மாட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். நீ சொல்றது உண்மையா இருந்தா இதுக்கப்புறம் எப்பவுமே என் கண்ணு முன்னாடி வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த டேசர் கன்னையுமே இறக்கிட்டு அவனை கிராஸ் பண்ணி தாண்டி போறா. அப்ப அவன் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிச்சுட்டு டக்குன்னு அவ கைய பிடிச்சி இழுத்து அவளோட டேசர் கன்னை புடுங்கி உடைச்சு போட்டுட்டு அவளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். என்னடி ஏன் முன்னாடியே துப்பாக்கியை நிட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அப்ப அவனுக்கே தெரியாம இவ போன் எடுத்து பின்பக்கமா வச்சு யாருக்கோ கால் பண்ணிடுறா. ஆனா அந்த சத்தம் அவனுக்கு கேட்டுடுது. உடனே புடுங்கி பாக்குறான். இவ ஜின்னுக்கு தான் கால் பண்ணிருப்பா போல இருக்கு. அங்க ஜின்னுமே போன் அட்டன் பண்ணிட்டான். சீனியர் எங்க இருக்கீங்க, என்னாச்சு சீனியர், என்னாச்சு சீனியர் அப்படின்ற மாதிரி வேற கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு கத்தி எடுத்து பார்க்கோட கழுத்துல வச்சு அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனே பேசுறான். நான் பார்க்கோட பாய் ஃப்ரெண்ட் தான் பேசுறேன், நான் பார்க்கோட வீட்டுல தான் இருக்கேன், அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நாளைக்கும் அவ வேலைக்கு வரமாட்டா, நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதை கஞ்சோ கவனிச்சுட்டு போனை வாங்கிட்டு நான் பார்க் கிட்ட பேசணும், பார்க் கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்றான். இவனுமே பார்க்க மிரட்டி தான் போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவளுமே பேசுறா. மேடம் சாரி மேடம், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்போ என்னோட கண்டிஷன் ஜீரோவா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணி விடுறா. என்னோட கண்டிஷன் ஜீரோவா இருக்கு அப்படின்னு சொன்னதுலயே கஞ்சோக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சிருச்சு. எதுக்காக இவ இப்ப என்னோட கண்டிஷன் ஜீரோன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு ஜின்ன கூப்பிட்டு பார்க்கோட லொகேஷன் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணு, அந்த பாய் ஃப்ரெண்டோட டீடைல் எடு அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்க இந்த பாய் ஃப்ரெண்ட் பார்க்க போட்டு கண்ணா பின்னா நடிச்சுட்டு இருக்கான். எனக்கு இப்போ டைம் இல்லல்ல, உன்னோட கொலீக்ஸ் இங்க வர்றதுக்குள்ள நான் என் வேலையை முடிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். என் கொலீக்ஸ் எதுக்காக இங்க வரணும் அப்படின்னு கேக்குறாளா. ஏன்னா நீ தான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டியே என்னோட கண்டிஷன் ஜீரோ அப்படின்னு சொல்லி, என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, நீ எல்லாம் அவ்வளவு புத்திசாலி நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு கண்ணா பின்னா அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்பதான் கம்ஜோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவ வெளிய ஒரு டாக்டர் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தப்ப பார்க் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாளையா. அப்போ இவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாளையா. அதை இப்ப யோசிச்சு பார்க்கும்போது இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கோர்ட்ல மீட் பண்ணலாம், எதுவா இருந்தாலும் என்ன நேர்ல வந்து பார்க்காத, நம்ம கோர்ட்ல மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ சண்டை போட்டுட்டு போனது ஞாபகம் வருதா. உடனே இவ ஹீரோக்கு கால் பண்ணி பார்க்க கிட்னாப் பண்ணிட்டாங்க, அவ பாய் ஃப்ரெண்ட் தான் கிட்னாப் பண்ணிருக்கான், அவன் அவளை அபியூஸ் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்றான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பார்க்கு கோவமா இங்க இருந்து யார்கிட்டயும் போன்ல டென்ஷனா பேசிக்கிட்டு வெளியில போனதை அவன் பாத்திருப்பான் இல்லையா. நான் லாயர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன், லாயரை பார்த்துட்டு அப்புறமா உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன்னு யார்கிட்டயும் போன்ல பேசிக்கிட்டே போயிருந்திருப்பா. அதை யோசிச்சு பார்த்துட்டு இவன் உடனே மத்த டிடெக்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்றான் பார்க்க கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளேயே ஜின் இங்க பார்க் அவளோட வீட்டுல இல்ல, அவ இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் பில்டிங்ல தான் இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறான். இந்த பாய் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய பணக்காரனோட பையன், அவன் அமெரிக்கால தான் படிச்சிருக்கான். அமெரிக்காவில படிச்சுட்டு இருந்தப்ப அவன் நிறைய பேத்த டேட் பண்ணிருக்கான். டேட் பண்ணும்போது அவங்கள வயலன்ஸும் பண்ணிருக்கான். அதுக்காக அவன் மேல டேட்டிங் வயலன்ஸ்க்கான கேஸுமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா அவங்க அப்பனோட செல்வாக்க பயன்படுத்தி ஈஸியா அந்த கேஸ்ல இருந்தெல்லாம் இவன் வெளியில வந்துட்டான். இப்பவுமே பார்க்குக்கு அவன் அபியூஸ் பண்ணிருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசியா பார்க் நெட்ல டேட்டிங் வயலன்ஸ் பத்தி ஆர்டிகலை சர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஜின் கண்டுபிடிச்சு சொல்றான். சரி அந்த பாய் ஃப்ரெண்டோட போனை ட்ராக் பண்ணுங்க, அவனும் பார்க் இருக்க அதே காம்ப்ளெக்ஸ்ல இருக்கானான்னு பாருங்க, அந்த காம்ப்ளெக்ஸை சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் செக் பண்ணி பாக்குறான். மேடம் அவன் போன்ல இருந்து சிம் கார்டை எடுத்துட்டான்னு நினைக்கிறேன், அவனோட போனை ட்ராக் பண்ண முடியல, ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணதுல அவனுடைய கார் அந்த பில்டிங்ல இருந்து வெளியில போறது தெரியுது, ஒரு கருப்பு கலர் சேடான் கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வீடியோவையுமே எடுத்து காமிக்கிறான். அந்த நம்பரையுமே நோட் பண்ணிட்டு கஞ்சோ உடனே இந்த கேஸ கோட் 0 கேஸ அனௌன்ஸ் பண்ணி எல்லா டிடெக்டிவ்ஸ்க்கும் பேட்ரோல் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றான். அந்த கார் எங்க போகுது அப்படிங்கறது சிசிடிவி மூலமா ட்ராக் பண்றாங்க. அது ஏதோ ஒரு மலைக்கு தான் போகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மலையில இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச இடம் இல்ல சொந்தமான இடம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்றாங்க. அவங்க அப்பனுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இவங்க கரெக்டா அந்த வீட்டுக்கு தான் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் போறாங்க. நம்ம டிடெக்டிவ்ஸ் எல்லாம் அந்த வீட்டை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வெளியே இருந்துட்டே பைனாகுலர் வழியா வீட்டுக்குள்ள பாக்குறாங்களா. அப்ப ஜன்னல் வழியா ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிற நிழல் மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. யாரும்
உள்ள இருக்காங்க, நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் முடிவு பண்றாங்க. கங்ஜோ அப்ப ஹீரோ கிட்ட சொல்றா, டீம் லீடர் உங்களோட ஹையஸ்ட் பிரையாரிட்டி பார்க்கோட சேஃப்டி தான், அவளை தயவு செஞ்சு பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பார்க்க காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. இப்படி இவங்க அந்த வீட்டுக்குள்ள போறத தூரத்துல இருந்து யாரோ பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது யாரு என்னன்னு தெரியல. இவங்க அந்த வீட்டுக்குள்ள போனதுமே உள்ளுக்குள்ள இருந்து ஃபெனைல் ஸ்மெல் ரொம்ப ஹெவியா வருது. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு டேபிள் மேல நம்ம பார்க்கோட டேசர் கன் இருக்கு, பக்கத்துல இந்த பாய் ஃப்ரெண்டோட கோட்டும் இருக்கு. அந்த கோட்டோட பாக்கெட்ல ஒரு சில பூக்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அது ஏன் அப்படி வச்சிருக்குன்னு தெரியல. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போனா ஒரு இடத்துல நிறைய ரத்தமா இருக்கு. அந்த ரத்தத்தை எல்லாம் ஃபெனைல் ஊத்தி யாரோ அவசரமா தொடச்சிருக்காங்கன்னு தெரியுது. அறக்க பறக்க தொடச்சிட்டு ஓடி போயிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா அவங்க கீழே சிந்தி இருந்த ரத்தத்தை மட்டும் தான் தொடச்சிருக்காங்க. அவங்க கை கால்கள்ல ஒட்டி இருந்த ரத்தம், அங்கங்க இவங்க கை வச்ச அடையாளம், ரத்த காலோட அங்க இருந்து ஓடுன அடையாளம் எல்லாமே நல்லா தெரியுது. யாரோ இங்க அவசரமா தப்பிச்சு போயிருக்காங்க அப்படிங்கறதும் ஹீரோக்கு புரியுது. இந்த ரத்தத்தை எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு பயமா இருக்கு. இவன் கங்ஜோக்ட இன்ஃபார்ம் பண்றான், எனக்கு என்னமோ இங்க ஏதோ பெரிய சம்பவமா நடந்திருக்குமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க கங்ஜோ பயந்துட்டு இருக்க, பார்க்குக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செக் பண்ண போன ஜூங்கி அங்க இருந்துட்டு கத்துறாரு, சார் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் பயந்து போய் ஓடி போய் பாக்குறாங்க. அங்க பார்க் தான் ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா பார்க் எல்லாம் இல்ல, இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் கத்தி குத்துப்பட்டு செத்து போய் கிடக்குறான். அதை பார்த்ததும் இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்து பார்க் தான் இவனை கத்தியால குத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாலோ அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அதே சமயம் இந்த பாய் ஃப்ரெண்டோட கருப்பு கலர் சேடான் காரை யாரோ ரத்தக்கரை படிஞ்ச கையோட தடுமாறிக்கிட்டே காரை ஓட்டிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அது பார்க்கா என்னன்றது தெரியல. இதையுமே அந்த மாஸ்க் மேன் அங்க இருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். என்ன கங்ஜோ, இந்த விஷயத்துக்கே நீ இவ்வளவு ஷாக் ஆகுற, இன்னும் அந்த ஹீரோ என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவியோ தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃப்ரிட்ஜ்ல கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பான் இல்லையா, அதை போய் ஓபன் பண்ணிட்டு பின்னாடில இருந்து ஒரு பழைய கிஃப்ட் பாக்ஸ் எடுக்கிறான். அதுல 1991 மீகாவோட காது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. முதல்ல இந்த மாஸ்க் மேன் கொலை பண்ண மாதிரி காமிச்சதே நம்ம ஹீரோவோட பார்ட்னரை, அதுவும் 2015. இப்போ இந்த கதை நடக்கிறது 2018. ஆனா இதுல 1991 போட்டிருக்கு. அப்படி பார்த்தா 27 வருஷத்துக்கு முன்னாடியே கொலை பண்ணிருக்கான். 27 வருஷத்துக்கு முன்னாடி இவன் சின்ன பையனா தானே இருந்திருப்பான். இவனை பார்த்தா ஒன்னும் ரொம்ப வயசானவன் மாதிரி தெரியல. ஒருவேளை இவன் தான் இந்த கொலையை பண்ணானா இல்ல வேற யாராவது பண்ணுனாங்களா என்னன்றது தெரியல. அதுக்கேத்த மாதிரி அவனும் சொல்றான், நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருப்பாளாம். அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கங்ஜோ, இந்த பொண்ணுக்கும் உன்ன மாதிரியே நல்ல காது கேட்கிற பவர் இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க இறந்து போன அந்த பாய் ஃப்ரெண்டோட பாடியை போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அவன் இன்னும் சாகல, உயிர் இருக்கு அப்படிங்கறது தெரிய வருது. இன்னும் இவன் சாகல அப்படின்னு தெரிஞ்சு உடனே ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ அவனோட சட்டையை தூக்கிட்டு வயித்துல பாக்குறான். இந்த சர்ஜரி நைஃப் இருக்கு இல்லையா, அந்த நைஃபை வச்சுதான் இவனை கத்தியால குத்திருக்காங்க. அது 1-2 தடவை இல்ல, ஏகப்பட்ட தடவை கத்தியால குத்திருக்காங்க. அவனோட காயங்களை பார்க்கும்போது யாரோ 2 பேர் குத்தின மாதிரி இருக்கு. ஒருத்தங்க லெப்ட் ஹேண்ட் பர்சன், ஒருத்தங்க ரைட் ஹேண்ட் பர்சன், 2 பேர் கத்தியால குத்திருக்காங்க அப்படின்றது இவனுக்கு புரியுது. இந்த பக்கம் வாக்கி டாக்கி மூலியமா கங்ஜோ வேற கத்திக்கிட்டே இருக்கா, டீம் லீடர் பார்க்குக்கு என்னாச்சு, பார்க் கண்டுபிடிச்சிங்களா, எங்க இருக்கா பார்க் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. பார்க்லாம் இங்க இல்ல, அதே மாதிரி இந்த பாய் ஃப்ரெண்டோட காரும் இங்க இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவனை அட்டாக் பண்ணவங்க இவனோட கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி போயிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பண்ணது 2 பேர் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஒருவேளை பார்க் கூட வேற யாராவது இருந்தாங்களா என்னன்றது தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். பார்க் கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாளா அப்படின்ற மாதிரி கால் சென்டர்ல இருக்க எல்லாரும் ஷாக்ல பயந்து போய் உட்கார்ந்து இருக்கும் போது எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு பார்க்கே கால் பண்றான். பார்க் நீ எங்க இருக்க, எங்க போன, என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறா. ஆக்சுவலா பார்க் அந்த லாயரை பாக்குறதுக்காக ஒரு பில்டிங்க்கு போயிருப்பா இல்லையா, அந்த இடத்துல வச்சுதான் இந்த பாய் ஃப்ரெண்ட் இவளை அடிச்சிருப்பான். அவன் இவளை அடிச்சப்பவே இவ அங்க மயங்கி விழுந்திருப்பா போல இருக்கு. இவளை அவன் கடத்திக்கிட்டே போகவே இல்ல. இப்ப அவனோட வீட்டுக்கு பார்க் போகவே இல்ல, அவ இன்னமும் அந்த பில்டிங்லயே தான் இருக்கா. இவ மயங்கி கிடந்ததை பார்த்துட்டு அங்க இருக்கிற யாரோ செக்யூரிட்டி வந்துதான் இவளை காப்பாத்தி இருக்காங்க. இவளை அந்த இடத்துக்கு போகவே இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை நீ அங்க போகல. நாங்க என்ன நினைச்சோன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் உன்னை கடத்திக்கிட்டு போயிட்டான், நீ தான் அவனை கத்தியால குத்திட்ட அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சோம். அவனை யாரோ கத்தியால குத்தி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கங்ஜோ இன்ஃபார்ம் பண்றான். சரி, நீ அங்க மயங்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பார்த்த, என்ன நடந்ததுன்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேட்டுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இங்க புங்சென் போலீஸ் ஸ்டேஷனோட கமிஷனரை தான் காமிக்கிறாங்க. வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன அந்த பாய் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணது அப்ப அந்த பார்க் இல்லையா, இந்த கோல்டன் டைம் டீமோட ஆபீசர் எதுவும் பண்ணலையா அப்படின்னு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி கேட்கிற மாதிரி இருந்தாலும் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல சார், வேற யாரோ பண்ணிருக்காங்க, அதுவும் 2 பேர் அந்த பாய் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க. போலீஸ் ஆபீசர் பார்க் இதை பண்ணல அப்படின்னு தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டீம் லீடரும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் ஆகல, அவன் உயிர் பொழைச்சிட்டான்ல, அவனுக்கு எதுவும் ஆகாது இல்ல அப்படின்ற மாதிரி அவருமே பதறி போய் கேட்கிறாரு. இல்ல சார், அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயாச்சு, இப்படி ஒரு நிலைமையில அவன் உயிரோட இருக்கிறதே அதிசயன்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ஆனாலும் சார், அவன் பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணிருக்கான், பயங்கரமா அடிச்சிருக்கான் சார், அவனுக்காகலாம் இறக்கம் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த டீம் லீடர் சொல்றாரா. என்ன சொல்றீங்க, அவன் யாருன்னு தெரியுமா, அவங்க அப்பா யாருன்னு தெரியுமா, பூங்சன் ரெசார்ட்டோட சேர்மனோட பையன் அவன். அந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ஆள் நம்மள எல்லாம் தொலைச்சு கட்டிடுவான், அவரெல்லாம் நம்மளால சமாளிக்கவே முடியாது. முதல்ல அந்த பையன் அட்டாக் பண்ண கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிக்க பாருங்க. அப்படி உங்களால அந்த உண்மையான கல்பிரிட்டை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த லேடி போலீஸ்
போலீஸ் ஆஃபீஸரையாவது புடிச்சு போடுங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. இங்க பார்க்க ரெஸ்கியூ பண்றதுக்காக ஒரு போலீஸ் காருமே அந்த இடத்துக்கு வந்துருது. இவ ஹாஸ்பிட்டலுக்கு நான் போக மாட்டேன், நானுமே அங்க கால் சென்டருக்கு தான் வருவேன், ஏன்னா அந்த பாய் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும், அதனால நானும் அங்க வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவ உடனே ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றா, இந்த மாதிரி பார்க் கிடைச்சிட்டா, அவ சேஃபா தான் இருக்கா, அந்த பாய் ஃப்ரெண்ட் இவளை கிட்னாப் பண்ணவே இல்ல, ஆனா அவனை தான் யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க, அவனை கிட்னாப் பண்ணவங்கள பார்க் பாத்துருக்கா அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குமே நிம்மதியே இருக்கு. நான் பார்க் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு போலீஸ் கார் வந்துச்சு இல்லையா, அங்க இருக்கிற வாக்கி டாக்கி மூலமா ஹீரோ டைரக்டா பார்க் கிட்டே கேக்குறான், நீ மயக்கமாகறதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவளும் சொல்றா, ஆக்சுவலா அந்த பாய் ஃப்ரெண்ட் இவளை அட்டாக் பண்ணப்பவே இவ கங்ஜோக்கு கோட் 0 அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்திருப்பா இல்லையா, அதை அவனுமே கண்டுபிடிச்சிருப்பான். என்ன ஹிண்ட் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவளை போட்டு பயங்கரமா அடின்னு அடிச்சிருப்பான். அவன் ஏதோ பெரிய அத்லட் பிளேயர் ஆமா, அதனால என்னால அவனை சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல பார்க் அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டா. ஓடுனவன் நேரா அந்த பில்டிங்கோட அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்க்கு தான் வந்திருக்கா. அவனுக்கு பயந்துட்டு ஒரு காருக்கு பின்னாடி போய் இவன் மறைஞ்சு உட்கார்ந்துக்கிறா. இவன் பின்னாடியே கத்திக்கிட்டே வரான், பார்க் எங்க இருக்க, ஒழுங்கா வந்துரு, நீ மட்டும் இப்ப என் முன்னாடி வரல அப்படின்னா நானா கண்டுபிடிச்சு உன்னை கொன்னுடுவேன், ஒழுங்கா வா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே அவன் அந்த பக்கம் பார்க்க தேடிட்டு இருக்கான். இவ பயந்து போய் காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவ அப்படியே மயங்கி கீழே விழுறா. அப்படி கீழே விழும்போது காருக்கு அடியில இருந்து அந்த பக்கம் அந்த பாய் ஃப்ரெண்ட் நின்னுட்டு இருக்கிறதும் தெரியுது, அவன் பக்கத்துல யாரோ 2 பொண்ணுங்க நின்னுட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அந்த பொண்ணுங்க அவனை என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவனும் அப்ப மயங்கி கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் நானுமே மயங்கிட்டேன், எனக்கு தெரிஞ்ச அந்த 2 பொண்ணுங்க தான் அவனை கடத்திட்டு போயிருக்கணும் அப்படின்ற விஷயத்த பார்க் சொல்றா. சரி பார்க், அந்த வீட்டுக்கு நாங்க போனப்ப அவனோட கோட் பாக்கெட்ல ஸ்னாப் டிராகன் ஃபிளவர்ஸ் இருந்துச்சு, உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அந்த ஸ்னாப் டிராகன் அப்படின்னு பேரை கேட்டதுமே பார்க்கோட முகமே மாறுது. ஸ்னாப் டிராகன் அப்படிங்கிறது ஒரு பூவோட பேருங்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும். அப்பதான் பார்க் ஒரு விஷயத்த சொல்றான், அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன அடிக்கடி அடிப்பான், அப்படி அவன் அடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பான், அப்படி அவன் மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் இந்த ஸ்னாப் டிராகன் பூவை தான் கொண்டு வந்து கொடுப்பான், எப்பவுமே அவன் இதே ஸ்னாப் டிராகன் பூவை தான் கொடுப்பான், இந்த பூவுக்கு இன்னொரு அர்த்தம் சைலன்ஸ் அப்படிங்கிறது அப்படின்ற விஷயத்த பார்க் சொல்றான். இவனுக்கு தான் ஆல்ரெடி இவன் டேட்டிங் பண்ற பொண்ணுங்களை எல்லாம் அபியூஸ் பண்ணிருக்கான் அப்படின்ற ஹிஸ்டரி வேற இருக்கு இல்லையா, அப்ப இதே மாதிரிதான் இவன் இதுக்கு முன்னாடி டேட் பண்ண பொண்ணுங்களை எல்லாம் அபியூஸ் பண்ணிருக்கணும், அவங்களெல்லாம் அடிச்சப்ப இதே ஸ்னாப் டிராகன் பூவை தான் கொண்டு வந்து கொடுத்து அவன் மன்னிப்பு கேட்டிருக்கணும், அப்படின்னா கண்டிப்பா இவனால அபியூஸ் பண்ணப்பட்ட யாரோ ஒரு 2 பொண்ணுங்க தான் இவனை இப்போ அட்டாக் பண்ணிருக்காங்க, இவனை அட்டாக் பண்ணிட்டு அவன் கொடுக்குற மாதிரி இவங்க ஸ்னாப் டிராகன் பூவை வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையுமே ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அப்ப ஜூங்கி கிட்ட கேக்குறான், நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் செக் பண்ணீங்களே, வேற ஏதாவது விஷயத்தை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ஆமா சார், அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் இருந்துச்சு, அந்த பெட்ரூம்ல தான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு அட்டாக் நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கதான் முதல்ல ரத்தம் இருந்துச்சு, அந்த இடத்துல நிறைய பொருள்லாம் உடைஞ்சு கிடந்துச்சு, இந்த ஐஸ் எல்லாம் உடப்ப முடியா ஒரு பெரிய கத்தி, அந்த கத்தியில ரத்தத்தோட அங்க கடந்தது, அதுலயே அட்டாக் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜூங்கி சொல்றாரு. ஆக்சுவலா இந்த பாய் ஃப்ரெண்டோட காயத்தை ஹீரோ செக் பண்ணிருப்பான், எல்லாமே சின்ன சின்ன காயமா இருந்திருக்கும், அது எல்லாமே சர்ஜரி நைஃப்ல குத்துனதுனால வந்த காயம் தான் அப்படிங்கறத அவன் அப்பவே பார்த்திருப்பான். ஐஸ உடைக்கிற கத்தி ரொம்ப பெருசா இருக்கும், அதுல அவனுக்கு காயம் படவே இல்ல, அப்படின்னா இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த 2 பொண்ணுங்கள்ல யாரோ ஒருத்தங்கள இவன் குத்தி இருக்கான், அவங்களுக்கு காயம் பட்டிருக்கு, அவங்களோட ரத்தம் தான் அங்க தரையில சிந்தி இருக்கு, அதை தான் ஃபெனைல் ஊத்தி யாரோ அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 2 பொண்ணுங்கள்ல யாரோ ஒருத்தங்களுக்கு மெடிசன்ஸ பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும், அவங்க 2 பேருமே ஒருத்தர் நல்ல பழக்கமானவங்களா இருக்கணும், நீங்க உடனே ஒரு ஃபாரன்சிக் டீம் அந்த வீட்டுக்கு அனுப்பி அங்க இருக்கிற பிளட்டோட சாம்பிள்ஸ் செக் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். சிசிடிவி மூலமா அந்த பாய் ஃப்ரெண்டோட பிளாக் கலர் சேடான் கார் எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கறத ட்ராக் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த கார் ஒரு மாதிரி கண்ட்ரோலே இல்லாம கண்ணா பின்னான்னு ரோட்ல போய்கிட்டு இருக்கு. டிடெக்டிவ்ஸுமே அந்த கார் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒருவேளை கார்ல பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்குமா, எதனால இப்படி போகுது அப்படின்ற மாதிரி ஜூங்கி சொல்லிட்டு இருக்காரு. இல்ல மேபி கார் ஓட்டிட்டு இருக்கவங்களுக்கு கால்ல அடிபட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படியே போனா ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா போய் அந்த காருக்கு முன்னாடி போய் பிளாக் பண்ணி அவங்களை எப்படியோ தடுத்து நிறுத்திடுறாங்க. உள்ள 2 பொண்ணுங்க தான் இருக்காங்க, அதுல ஒரு பொண்ணுக்கு வயித்துல கத்தி குத்துப்பட்டிருக்கு, கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கா. இன்னொரு பொண்ணுக்கு ஆல்ரெடி அவளுக்கு கால்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு, இந்த சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் மாட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ மாட்டி இருக்கா, பத்தாததுக்கு கால்ல அவளுக்குமே கத்தி குத்துப்பட்டிருக்கு, ரத்தம் போய்கிட்டு இருக்கு, அதனாலதான் கார் ஓட்ட முடியாம கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கா. சார் அவ சீரியஸா இருக்கா, ப்ளீஸ் அவளை காப்பாத்துங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஹீரோவும் போய் பாக்குறான், அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கா, அவ கொஞ்சம் கொஞ்சமா அவளோட கான்சியஸ் வேற போய்கிட்டே இருக்கு, அவளை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருமா, என்கிட்ட பேசி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல, எந்திரி அப்படின்ற மாதிரி அவளை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா மயங்கிட்டானா காப்பாத்துறது கஷ்டம் இல்லையா. ஆனா இவன் இப்படி பேசுறத பார்த்ததும் கங்ஜோக்கு டீம் லீடர் இவனை பத்தி சொன்னதுதான் ஞாபகம் வருது. அவன் ஒரு பெரிய சைக்கோ, அவனோட சைக்கோத்தனத்தை வெளியே தெரியாம மறைக்கிறதுக்காக தான் அவன் டிடெக்டிவாவே ஆகியிருக்கான். ஆனா இங்க நம்ம கிட்ட அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி காமிச்சுக்குவான், மத்தவங்களோட உயிரை காப்பாத்துற மாதிரி வெளியே காமிச்சுக்கிறான். ஆனா உண்மையிலேயே அவன் வந்து சைக்கோ, அவன் ரொம்ப நல்லா நடிப்பான், நல்லா நடிச்சு நம்மள ஏமாத்துவான் அப்படின்ற மாதிரிலாம் டீம் லீடர் சொல்லியிருப்பார் இல்லையா. அதுதான் இவளுக்கு ஞாபகம் வருது. அவர் சொன்னதை நம்புறதா இல்ல இப்ப இங்க நடக்கிறத நம்புறதா அப்படின்ற மாதிரி இவ கன்ஃபியூஷன்ல உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சீரியஸா இருந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அந்த இன்னொரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த மாஸ்க் மேலதான் காமிக்கிறாங்க. அவன் வழக்கம் போல வீட்டுல உட்காந்துட்டு அவங்க அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சோஃபா ஆண்டியை போட்டு தள்ளிட்டான் இல்லையா, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். நான் அந்த லேடிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இந்த தடவை அவனோட அம்மா கிட்ட இருந்து ரிப்ளை வருது. ஓ ரொம்ப நல்லதுப்பா,
அந்த லேடி நீ பனிஷ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டு அவனோட அம்மாவும் வெளியில வராங்க. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சோஃபா ஆண்டி ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த அம்மாவோட ட்ரெஸ் அங்க காயறத நான் பார்த்தேன், அதை பார்த்தா அவங்க ஏதோ பார்ல வேலை பார்த்திருப்பாங்க போல இருக்கு, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் அவங்களுமே ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. பார்த்தா இவனுக்கு அம்மா மாதிரியே தெரியல. ஒரு காலத்துல நான் நினைச்சிட்டு இருந்தேன் கோவப்படுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லி, ஆனா இப்போ எனக்கு மனுஷங்களோட கோவத்தோட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்க் மேன் சொல்றானா. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள பூச்சி நிறைய வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டை ஒழுங்கா கவனிக்கல, மெயின்டைன் பண்ணல, சுத்தம் பண்ணலன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த உலகமும். இந்த உலகத்தை யாராவது ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டா பூச்சிகளோட தொல்லை அதிகமாயிடும். அதுதான் இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நீங்க எதிர்பார்த்த அந்த ஜட்ஜ்மெண்டே கூடிய சீக்கிரமா வந்துரும். அதுக்கப்புறம் இந்த உலகம் மொத்தமா கிளீன் ஆயிடும். இந்த கோபம், வெறுப்பு இது எதுவுமே யாரோட மனசுல இருக்கவே இருக்காது. அப்போ நான் எல்லாருக்கும் மேல இருந்துட்டு நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்க் மேன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் இவங்க கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருமே முகத்தை நேருக்கு நேரா பார்த்து பேசிக்கிற மாதிரி தெரியல. அவங்க ஒரு பக்கம் திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, இவன் ஒரு பக்கம் திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு போன்ல ஒரு மெசேஜ் வருது, நம்மளுடைய முதல் கட்டம் ஃபெயில் ஆயிடுச்சு, வெளியில இருந்து ஒரு பூச்சி உள்ள வந்ததுனால ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால நான் அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. அதை இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அவங்க பாட்டுக்கு ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறாங்க. இந்த மாஸ்க் மேனோட டார்கெட்டே பார்க் தானே, அவன் பார்க்க கிட்னாப் பண்ணணும், அவன் பார்க்க கொலை பண்ணணும் அப்படின்னு தான் இவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா குறுக்க அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்ததுனால பார்க் எஸ்கேப் ஆயிட்டா, தேவையில்லாம அவன் செத்து போயிட்டான் இல்லையா. அதுதான் யாரோ இங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.